கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்த ஆழமான உண்மைகளை நாம் தியானித்து வருகிறோம். இன்று கெத்செமனே தோட்டத்தில் அவர் சிந்திய அந்த இரத்த வியர்வையின் பின்னணியை வேதாகம மற்றும் மருத்துவ ரீதியாக காண்போம். லூக்கா 22:44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஒரு மருத்துவரான லூக்கா இந்த உடல் ரீதியான மாற்றத்தை இவ்வளவு துல்லியமாக பதிவு செய்துள்ளார். மருத்துவ ரீதியாக இந்த நிலைக்கு ஹெமாட்டிட்ரோசிஸ் என்று பெயர். ஒரு மனிதன் தாங்க முடியாத மரண பயத்திற்கும் அதீத மன அழுத்தத்திற்கும் உள்ளாகும் போது தோலின் அடியில் உள்ள மிகச்சிறிய இரத்த நாளங்கள் கேபிலரிஸ் வெடித்து வியர்வையோடு கலந்து இரத்தமாக வெளியேறும். இது மிக அரிதான ஆனால் மிக கொடுமையான ஒரு நிலை. இந்த வேதனை ஏன் இவ்வளவு தீவிரமானது? அதற்கு 3 காரணங்கள். ஒன்று, சிலுவையின் கொடூரம். ரோமர்களின் சிலுவை மரணம் என்பது ஒரு மெதுவான சித்திரவதை. ஒவ்வொரு மூச்சும் ஒரு போராட்டமாக மாறும். அந்த மரணத்தின் வழியை அவர் முன்னமே உணர்ந்திருந்தார். இரண்டாவது, பாவத்தின் பாரம். பரிசுத்தமே உருவான இயேசு இந்த உலகத்தின் மொத்த அசுத்தத்தையும் பாவத்தையும் தன்மேல் சுமக்க போகிறார் என்ற அந்த அழுத்தம் அவரை வியாகுலப்படுத்தியது. மூன்றாவது, பிதாவோடு ஏற்பட்ட பிரிவு. எல்லாவற்றையும் விட கொடுமையானது, நித்திய காலமாய் பிதாவோடு இருந்தவர் அந்த ஒரு கன நேர பிரிவை தாங்க முடியாமல் துடித்தார். அன்பானவர்களே, அந்த தோட்டத்தில் விழுந்த ஒவ்வொரு இரத்த துளியும் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டது. பிதாவே, என் சித்தமல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று அவர் கீழ்ப்படிந்த அந்த தருணம்தான் நமக்கான இரட்சிப்பின் வாசல். தொடர்ந்து நாளையும் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.